உபாகமம் 25:16 இவைகள் முதலான அநியாயத்தை செய்கிற எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும், இடைப்படும், நம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். கண்ணீர்களை மாற்றுகிற கர்த்தர், கவலைகளை மாற்றுகிற கர்த்தர், சோதனைகளை ஜெயிக்கும் பலன் தருகிற கர்த்தர். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள, உலர்ந்த சரீரங்களுக்குள்ள ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரணும்ப்பா. சஞ்சலங்களை மாற்றுகிற கர்த்தர். இந்த ஆரம்ப வேளையில் கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்துங்க. இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் உடைய வல்லமையை நீர் வெளியரங்கமாக்குவீராக. நீர் முன்குறித்த யாவரும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்கு நேராய் திரும்புவார்களாக. கர்த்தர் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். இந்த உபாகமம் 25 நம்ம தொடர்ந்து வாசித்தால் நிறைய காரியங்களை கர்த்தர் மனிதனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்லுகிறார். ஆனால் இந்த 16 நாம் வாசிக்கும் பொழுது, இவை முதலாய் அநியாயத்தை செய்கிற எவனும், அநியாயத்தை செய்கிற எல்லாரும் தேவனுக்கு அருவருப்பானவங்க, தேவனுக்கு பிடிக்காத நபர். இந்த கடைசி காலத்தில் அநியாயம், அக்கிரமம், பாவம், அசுத்தம் எல்லாம் பெருகின ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அநியாயத்தை விட்டு இந்த உலகத்தில் மனிதர்கள் மாற வேண்டும். இல்லைன்னா தேவனுக்கு பிடிக்காத நபராக நம்ம மாறிவிடுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் 2 சாமுவேல் அந்த புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 13 இந்த 13 தாவீதுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வேதம் பதிவு செய்திருக்கிறது. இந்த 13 ராஜாவுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு விபரீதமான செய்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 13 16 அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிறது, அந்த அநியாயம் கொடுமையாய் இருக்கிறது என்றான். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல், முந்தி செய்த அநியாயத்திலும் வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை செய்கிற எல்லாரும் அதை விட்டு திரும்பணும். அப்படி செய்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். இங்கே 13 நம்ம வாசிக்கும் பொழுது, அம்னோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த நண்பன் மிக மோசமானவன் என்று வசனம் சொல்லுகிறது. யோனதாப் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நண்பன் அம்னோனுக்கு யோனதாப் என்னும் 3 பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. யோனதாப் என்று சொல்கிறவன் அம்னோனுக்கு ஃப்ரெண்டு, ஆனால் அவன் மகா தந்திரவாதின்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் காலேஜில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மகா தந்திரவாதிகள் கிடைக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. பேரண்ட்ஸ் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும் ஆண்டவரே. இந்த மாதிரிப்பட்ட தந்திரவாதிகள் கிடைத்தா பிள்ளைகளை கெடுத்துருவாங்க. பைபிள் சொல்லுது, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். உன் நண்பனை காட்டு உன்னை யாருன்னு சொல்லிடலாம். ஆண்டவரோடு இருந்து ஜெபத்து விசுவாசத்தில் இருந்து ஒரு தீய நண்பர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தணும்னு நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக பரிசுத்த ஆவியின் நெருப்பாக இருந்தால் உங்களால் அவங்கள கொண்டு வர முடியும். இல்லாத அறகுறையாக இருக்கிற ஆள் அந்த மாதிரிப்பட்ட ஃப்ரெண்டோடு சேர்ந்தா உங்கள் வாழ்க்கை கெட்டு நாசமாகிவிடும். நீங்கள் அநியாயம் செய்கிறவெல்லாம் மாறி விடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை விட்டு எல்லாரும் திரும்பணும்னு வசனம் சொல்லுது. அநியாயம் செய்கிறவங்க தேவனுக்கு பிடிக்காத நபராக இருக்கிறாங்க. இங்கே அப்னோன், அங்கே யோனதாப் என்ற மகா தந்திரவாதி இருந்தான். அவனுக்கு இளம் வயதில் ஒரு பெண்ணின் மீது அவனுக்கு ஆசை வருகிறது.
ஆனால் இந்த யோனதாப் அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறான். ஆனால் அந்த தாமார் என்ன சொல்கிறான்னா, எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பேசி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஆனாலும் அவள் வார்த்தையை மீறி, அவளிடத்தில் அத்துமீறி அவளை அவன் கெடுத்து விடுகிறான். கெடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவளை துரத்தி அடிக்கிறான். முன்ன அவன் நேசித்ததை விட பின்பு பகைத்த பகை அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில், ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணி, வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணி நிறைய பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. பல தோழிகள் மூலமாக, பல தோழர்கள் மூலமாக மாட்டி விட்டு அதில் அவங்க சிக்கி கொண்டு அப்புறம் அவங்க வேதனைகளை சில திருமணமான பிறகும் இந்த மாதிரிப்பட்ட வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். தங்களை நேசித்த நேசத்தை விட பகைத்த பகை அதிகம் என்று இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அவள் சொல்றாள், பிற்பாடு 15வது வசனம், அம்மோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவள் அவனை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு அம்மோன் அவளோடு சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரரை கூப்பிட்டு, இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். இப்படி நிறைய பேர் தள்ளப்பட்டு வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை நிறைய பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் இவைகளெல்லாம் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அநியாயமான காரியத்துக்கு அநியாயத்தை விட்டு அநியாயம் செய்கிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். இந்த இடத்துல அப்னோன் தாமாருக்கு அநியாயம் செய்து விட்டான். அதற்கு யோனதாப் என்ற தந்திரவாதி உடந்தையா இருந்தான். இன்றைக்கும் நிறைய மிஸ்டேக்குக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் இருக்கிறது, தூண்டி விடுற நபர் இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நட்புக்காக ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் எனக்கு ஆவிக்குரிய நண்பர்களை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். மிக கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வேதத்தில் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது 2 வருடம் தாண்டின பிறகு அவனுடைய சகோதரன் அப்சலோம் கட்டாயப்படுத்தி ஒரு விருந்து வச்சு ராஜகுமார்களை எல்லாம் கொலை செய்து மர்டர் நடந்தது. இன்னைக்கு இப்படி எத்தனை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் இந்த தேசத்தில் நடக்கிறது. அநியாயத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வேதத்தில் அநியாயத்தை வெறுக்கிறார், அநியாய சம்பாத்தியத்தை வெறுக்கிறார், கள்ளத்தராசை வெறுக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு வருகிற எல்லா காரியத்தையும் தேவன் வெறுக்கிறார். அநியாயத்தை விட்டு ஒவ்வொரு மனுஷனும் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் ஏங்கி மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை நம்ம விதைச்சா கட்டாயம் வருத்தத்தை அறுப்போம். அவன் முக்கிரத்தின் மிலாறு அழியும். அநியாயத்தை யார் விதைக்கிறவன் வருத்தத்தை கண்டிப்பாக அறுப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க, அநியாயமாக வட்டி பணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க, அநியாயமாக விதவைகள் திக்கெட்ட பிள்ளைகளுடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். ஒரு நாள் அவன் மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். 40 நாளில் கீரையை விதைச்சா விதையை விதைச்சா அறுப்போம். 10 மாதத்தில் வாழை கண்ணை நட்டா ஏத்தங்கொலையை வெட்டுவோம். 1 வருடத்தில் சிகப்பு வாழையின் பலனை எடுப்போம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை ஒரு நாள் அவன் அறுப்பான். அது அவன் பாவத்தை விதைத்தால் பாவத்தின் பலனை அறுப்பான். அநியாயத்தை விதைத்தா வசனம் சொல்லுகிறது வருத்தத்தை அறுப்பான். நிறைய பேர் வருத்தத்தோடு தங்கள் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பின் சந்ததியார், அவங்க பெற்றோர் அநியாயமாக சம்பாதித்தவைகள், அநியாயமாய் சேர்த்தவைகள், அநியாயமான காரியத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் விடுதலை பயணமாகி வரும்பொழுது சொன்னார், தேவனுக்கு பண்டக சாலையில் சேர வேண்டியது இவைகள் என்றெல்லாம். அதில் ஒருவன்
அழகான பொற்பாலத்தை எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள தோண்டி வச்சதுனால தேவ ஜனங்கள் யுத்தத்தில் பின்னடைந்து வெற்றியை தோல்வியை கண்டார்கள். அப்பொழுது யோசுவா தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்த வேளையில் தேவன் அங்கே பேசினார், உன் ஜனங்கள் பண்டகப்பாடியில் ஒளித்து வைத்ததும் திருடினதும் உண்டே. அப்பொழுது ஆகானை கண்டுபிடித்தார்கள். ஆகானை அந்த இடத்துல தேவன் சொன்னபடி அவங்க நிராகரித்த பிறகுதான் அவங்களால வெற்றி பெற முடிந்தது. சிலருடைய குடும்பங்களில் அநியாயத்தின் திரவியம் உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறபடியால், அநியாய சம்பாத்தியம் உங்கள் குடும்பத்துக்குள்ள வருகிறபடியால், அநியாயமான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறபடியால் வருத்தத்தின் பலனை நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். வருத்தம் பயங்கரமான வேதனை மாறவே இல்லை. நிறைய குடும்பங்களில் அநியாயத்தின் காரியம் உள்ள நுழைந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அவங்கள ஆண்டவர் அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். அநியாயமான காரியத்துக்கு துணை நிற்கிறவங்க அருவருப்பான என்று வசனம் சொல்லுகிறார். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். வருத்தத்தோடு தான் அவன் அறுவடையை செய்வான். என்ன காரியம் செஞ்சாலும் அவனுக்கு வருத்தம் தான் வரும். அநியாயத்தை விதைத்தா வருத்தத்தை தான் நம்ம அறுக்க முடியும். நீதியை விதைச்சா நம்ம நீதியின் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:2 வாசிக்கிறேன். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயத்தின் திரவியம், இந்த உலகத்துள்ள பொருள், சொத்து, நிலம், இதெல்லாம் ஒரு மனுஷனை காப்பாற்றவே முடியாது. நீதி ஒன்று தான் பரலோகத்திலும் 2ஆம் மரணத்தில் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்திலும் தேவன் கைவிட்டு விட்டாருன்னா எவ்வளவு செல்வந்தரானாலும் காப்பாற்றவே முடியாது. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. நீதியாக வாழ்ந்தா தேவன் நம்மை காப்பாற்றுவார், தேவன் நம்மை பாதுகாப்பார். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது, நீதி மரணத்துக்கு ஒரு மனுஷனை காப்பாற்றும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநியாயமாக சம்பாதிக்கிறது, அநியாயமாக வாழ்வது, அநியாயமான காரியத்தை செய்வது, பல கொடுமைகளை செய்வது, பல காரியத்தை அம்னோனை போல செய்வது, அப்னோமை போல செய்வது, தாமாருக்கு கொடுக்கப்பட்ட இளைய வேதனையை போல கொடுப்பது, நிறைய இன்னைக்கு இந்த தேசத்தில் நம்பிக்கை துரோகம் நடந்து கொண்டிருக்கு. முன்னாடி பாசம் வச்சதை விட பகைத்த பகைகள் நிறையமாகி குடும்பங்கள் நொறுங்கி சின்ன பின்னமாகிறது. இவைகளெல்லாம் அநியாயம். இந்த அநியாயத்தை விதைக்கிறவன் அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட வராத பட்சத்தில், தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அந்த குடும்பங்கள் வாழ்வடையவே முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல சில காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தரின் நரகலான விக்கிரகங்களை நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூர ஸ்திரியோடு சேராமலும், ஒருவனையும் ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும் இருந்து, கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும், பலிசையை வாங்காமலும், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பவனாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பிழைக்கணும், நம்ம குடும்பம் வாழ்ந்திருக்கணும், அநியாயம் இல்லாமல் வாழணும். நியாயம்னா என்னன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் தெளிவாக சொல்லுகிறார். மலைகளின் மேல் சாப்பிடாம, நரகலான விக்கிரகத்தை நோக்காமலும், நிறைய பேர் மறைமுகமாக அந்த காரியங்களை வச்சுருப்பாங்க. இடுப்பில் வச்சுருப்பாங்க, பீரோவில் வச்சுருப்பாங்க, ரகசியமாக வீட்டின் இதில் வாஸ்துக்களை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, இதை பார்க்கப்ப பேரு கிறிஸ்தவர்கள் 4 நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் ஏற்றி இசைட்டு தேவன் வெறுக்கிற எல்லாத்தையும் செஞ்சு அநியாயமான காரியத்துக்கெல்லாம் துணை போய் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அந்த வீடுகளில் நிறைவான தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தூர ஸ்திரியோடு சேராமலும், ஒருவனையும் ஒடுக்காமலும், கொள்ளையிடாமலும், கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, நிறைய பேர் கடன் வாங்குறதே அடைமானத்தை திரும்பவே கொடுக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவன் துன்மார்க்கன் என்று.
நிறைய பேருக்கு தங்களுக்கு இருக்கிறத மாத்திரம் இருக்கணும், அடுத்தவனுக்கு இருக்கிறது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எப்படிங்க அடுத்தவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் என்னுடைய நிலம், என் சொத்து, என்னக என்னுடைய காரியம் பாதுகாக்கப்படணும்னு நினைச்சா அந்த வீட்டில் ஆசீர்வாதமே இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படியாவது நான் வாங்கின நபருக்கு கொடுக்கணுன்ற ஆசை உங்கள் உள்ளத்தில் துடிச்சு எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் மீண்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அநியாயமாக காரியங்களை நடப்பிக்கிற யாருக்கும் சமாதானமான வாழ்க்கை கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் போராயுதங்களும் மோதிக்கொண்டே இருக்கும். சமாதானமாக இருக்க வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து. நிறைய பேருக்கு அடைமானத்தை வாங்கினா பேங்க்ல லோன் வச்சு காசை வாங்கிட்டு கொடுக்க கட்டாமலே வேணும்னே போட்டுருவாங்க. பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. அந்த நபர் கேட்காத நபர் தானே, அவர் கோர்ட்டுக்கு போக மாட்டார், கேஸுக்கு போக மாட்டார், வழக்குக்கு போக மாட்டார், அதனால அவருக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் தேவன் நீதி உள்ளவர், அதனால அவங்க படுற கஷ்டத்தை தேவன் அல்லவோ பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, வட்டிக்கு கொடாமலும் பலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயத்தை கை கொண்டு உண்மையாக இருக்கிற அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். உங்கள் குடும்பம் பிழைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அநியாயமான காரியத்தை விட்டு விலகணும். யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் திரும்ப செலுத்தணும். அநியாயமான சம்பாத்தியங்களை வெறுக்கணும். பலர் அதிகாரத்தில் இருந்து பல காரியத்தை தப்பாக செய்வாங்க. பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். பரலோகத்தில் தேவனுடைய கண்கள் இந்த பூமியில் மனுஷனை பார்த்து கொண்டே இருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்றெல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. 13வது வசனம் 14வது வசனத்தில், அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலானால் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேசத்தில் அநீதியினால தன் வீட்டையும் அநியாயத்தினால தன் வேலைக்காரர்களையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. சிலருக்கு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனால் ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்கிறவனுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவங்க மிட்ட பிடிச்ச கூலி உன் வீட்டில் இருந்து கூக்குரல் இட்டுட்டு இருக்கு. வீட்டை கட்டுனா அதனுடைய கூலி கொடுக்காத கூலி கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறான். வாழவே முடியாது. அநியாயமாக இந்த தேசத்தில் நிறைய சம்பாத்தியங்கள் நடக்கிறது. அரசாங்க அதிகாரத்தில் இருந்து கொண்டு, பஞ்சாயத்து பொறுப்புகளில் இருந்து கொண்டு, தேசத்தில் பல காரியங்களில் இருந்து கொண்டு அநியாயமாக காரியங்களை சம்பாதித்து வீட்டை கட்டினா வீட்டில் குடியிருக்க முடியாது. சமாதானமே இருக்க வாய்ப்பே இல்லை. நீதியான காரியத்தை நீங்கள் விட்டு அநியாயத்துக்கு துணை போனால் தேவ கரம் உங்களை விட்டு விலகிய போயிடும். அங்கே பட்டயமும் கோபாக்கனையும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். நிறைய குடும்பங்களுக்குள்ள இப்படி தான் இருக்கிறது. வேதத்தில் வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு பெரிய ஆட்சி செய்த ராஜாவுடைய ஹிஸ்டரியை குறித்து பைபிள் சொல்லுது. அந்த ராஜா அந்த ராஜாத்தி 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்க. இந்த காரியத்தை யாரும் பார்க்கல, பரலோகத்தின் தேவன் ஒருத்தர் தான் பார்த்தாரு. அது யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவம். ஆனால் தேவன் அந்த அநியாயத்தை தேவன் தட்டி கேட்டாருன்னு வசனத்தில் வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா அந்த 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள் முடிய வாசித்தா அங்கே இவைகளுக்கு பின்பு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நாபோத்துக்கு சமாரியாவிலே ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனைக்கு அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ராஜாவாகிய ஆகாபுக்கு அரண்மனைக்கு பக்கத்தில் நாபத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அவருடைய ஷேர் சொத்து, அவர் அதை விற்கணுன்ற ஒரு மனது இல்லாமல் வச்சிருக்கிறது. அதை போய் ஆகாபு கேட்குறாரு, அதை எனக்கு கொடுத்துரு. அவர் சொன்னார், அதை நான் கொடுக்கவே மாட்டேன், அது என் பரம்பரை சொத்து. கேட்டுட்டு ராஜா போய் துக்கமுகமாக போய் பெட்டில் படுத்துட்டார். இப்போ அவருடைய மனைவி எசபேல் வந்து கேட்குறா, என்ன ராஜா உங்கள் முகம் துக்கமாக இருக்குது, என்ன நடந்துச்சு? அது நம்ம பக்கத்து தோட்டக்காரன் நாபோத்திட்ட தோட்டத்தை கேட்டால் அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ராஜாவாக இருக்குமோ அவன் கொடுக்க மாட்டானா? நான் இந்த ஊருக்கு பிரசிடென்ட், மெம்பர், எம்எல்ஏ, எம்பி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது எனக்கு கொடுக்க மாட்டானா? அப்போ நான் என் அதிகாரத்தை பயன்படுத்துவேன்.
இந்த இடத்துல இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க 2 சாட்சியை நிறுத்தினாங்க. அவங்கள குறித்து பைபிள் சொல்லுது, பொய் சாட்சி சொல்ல நிறுத்தின 2 நபரை நிறுத்தினாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அவனுடைய மனைவி லெட்டர் பேடை எடுத்து அழகா முத்திரை வச்சு, இவன் ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான்னு 2 சாட்சியை வச்சு, பொல்லாதவர்கள் சாட்சி சொல்ல இவனை கல்லால் அடித்து கொன்னாங்க. நாபோத்தை கொன்னுட்டு தோட்டத்தை எடுக்க இப்போ ஆகாப் உள்ள தோட்டத்துக்குள்ள வர்றார். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசி பேசுறார், எலியா இப்போ நீ போ, நாபோத்தை கொன்னுட்டு தோட்டத்தை எடுக்க வரான், அவனுக்கு நீ என் வார்த்தையை சொல்லணும்ப்பா, நீ போ. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருந்தால் அநியாயம் செய்கிற ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை அனுப்புவார். அவன் ராஜ்ய காலத்தில் அது நடந்து முடியும், அவன் ஆட்சி காலம் முடியும்னு அதை செய்வார். ஜெபிக்கிற பிள்ளைகள் இல்லாததுனால தான் காரியங்கள் நீண்டு கொண்டு அநியாயம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை செய்கிற மனிதனுக்கு அந்த அநியாயத்தின் பலனை அவன் அறுப்பான். ஆண்டவர் வேதம் சொன்னது, ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார், நாபோத்தின் ரத்தம் சிந்தின இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், உன்னுடைய பிணம் இப்படி அது சின்னாபின்னமாக போகும், உனக்கு விரோதமாக ராஜாக்களை எழுப்பி கொண்டு வருவேன், அவங்க யுத்தம் பண்ணி இன்னென்ன மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்ட அதே இடத்துல அந்த எசபலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நாய்கள் அவளுடைய எலும்புகளை கவ்விக்கொண்டு ஓடினது. தேவன் நியாயம் விசாரித்தார். அநியாயத்தை தேவன் தட்டி கேட்பார். ஒரு ஏழை தானே, ஒரு விதவை தானே, ஒரு திக்கற்ற பிள்ளை தானே, நான் அதிகாரத்தில் இருக்கிறேனே, அதிகாரியாக இருக்கிறேனே, நான் பணக்காரனாக இருக்கிறேனே, இவனுடைய சொத்தை அபகரிச்சா என்ன, இவனுடைய ஒரு அடி நிலத்தை எடுத்தா என்ன, நீதி உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை வச்சுட்டு வாழணும்னு சொன்னால் தேவன் தானே வாழ்க்கையை கொடுக்க முடியும். அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனிதன் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது பெரிய வீட்டை கட்டணும், கூலி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, யார்கிட்ட ஏதாவது வாங்கி வச்சு என்னுடைய திருமண காரியத்தை நடத்தணும், சொத்தை வாங்கணும், ஆனால் அதை திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லையே. இதெல்லாம் நம்மை பாதிக்கும். இந்த அநியாயங்கள் எல்லாம் விட்டு நம்ம சீக்கிரமாக திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம திரும்பி வந்தாதான் ஆசீர்வாதம். இல்லை என்றால் சாபம் நம்மை விட்டு மாறாது, சாபம் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. அது நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அநியாயத்தை விட்டு ஒவ்வொரு மனுஷனும் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு தேசத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக அநியாயங்கள் நடக்கிறது, நிறைய அநியாயம். எப்படி வேதத்தில் அம்னோன் தாமாருக்கு விரோதமாக பல அநியாயத்தை செய்தானோ, அவனுடைய நண்பன் அவனுக்கு துராலோசனை கொடுத்தானோ, அவனும் பாதிக்கப்படுவான். நீங்க ஒருவேளை துராலோசனை கொடுக்கிற ஒரு தோழியாக தோழனாக செயல்படலாம், அது உங்களை பாதிக்கும். மறக்காதீங்க, தேவன் பார்த்துட்டே இருக்கிறார் யார் மூலம் பாதிப்பு வருகிறது என்று சொல்லி. நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அநியாயமான காரியம் நம்முடைய வீடுகளுக்குள்ள வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் அதை வெறுக்கிறார், தேவன் அதை வெறுக்கிறார். ஆண்டவர் அப்படியே அந்த ஆகாப்புக்கும் அந்த எசபேலுக்கும் செய்து முடித்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் 17, 18, 19 ஆகிய வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பிலினே ஆகிய எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். அவர் சொன்னபடியே அந்த நாய்கள் எந்த இடத்துல நாபோத்துக்கு ரத்தத்தை நக்கிச்சோ அதே இடத்துல ராஜ பதவியில் இருந்த ராஜ குடும்பம், ராஜ பரம்பரை நாபோத் ரத்தத்தை சிந்தினபடியால், சொத்துக்காக நிலத்துக்காக சிந்தினபடியால் அந்த சாபம் அவனை விடவே இல்லை. அவன் பெரிய ராஜா தான், அவன் பெரிய எசபேல் ராஜாத்தி தான். அந்த குடும்பம் அது நிமித்தம் சின்ன தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். உலக நீதிமன்றத்தை பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம், போலீஸ் ஸ்டேஷனை நீங்க சரி கட்டிடலாம், உலகத்துல எல்லாரையும் சரி கட்டலாம். தேவனுக்கு பணம் கொடுத்து யாரும் சரி கட்ட முடியாது. அதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் இருக்கு, அது விடவே விடாது. தேவனுக்கு பயந்து நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்பணும். இந்த கடைசி காலத்துல வாழுகிற நம்ம ஆண்டவர் பயம் உள்ளவர்களா மாறணும். இன்னைக்கு தெய்வ பயம் இல்லை. எதையும் பணத்தினால சம்பாதிச்சிடலாம், எதையும் அரசியல் பலத்தினால செய்திடலாம், எதையும் அதிகாரத்திலிருந்து நான் செய்யலாம். இந்த கட்சியில் நான் இருக்கிறேன் அதனால சபைகளை உடைச்சிடலாம், இந்த காரியத்தில் இயக்கத்தில் நான் இருக்கிறேன் அதனால எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கு. ஒன்றும் நீக்க முடியாது. தேவ கோபம் வரும்பொழுது ஒரு காய்ச்சலுக்கு கூட, ஒரு கொசு கடிக்கு கூட பொறுக்க முடியாது. இந்த உலகத்தில் பெரிய மகான்கள்
யாரால அவங்களை அசைக்க முடியாது. தேசத்தை ராஜ்யத்தை பிடிச்சு அடங்குறவங்க எல்லாம் கொசுக்கடியினால செத்தே போனான். ஆண்டவர் ஒரு கொசுவினால மனுஷனை கொன்றுவார். தேவ கையில் இருக்கிறது எதுவானாலும் நாம் தேவனுக்கு பயந்து நீதியாக வாழணும். அநியாயத்தை செய்கிற மனிதர்கள் அந்த அநியாயத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு இவைகளை செறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் உண்மையாக தேவனை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதனுடைய பலனை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் உத்தமமும் உண்மையுமாக அவருடைய சமூகத்தை நம்ம தேடும் பொழுது அவர் நமக்கு அதனுடைய அந்த நன்மையான பலனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றிக்கொள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை நாம் மறைக்காம தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டா தேவன் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம மறைக்கக்கூடாது. நம்முடைய குறைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டா தேவன் நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:19 சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2:19 கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதை அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற நாம் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அநியாயமான எல்லா காரியத்தை விட்டு நம்ம விலகி ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். 1 யோவான் 1:9 நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ அநியாயம் வேணாலும் செஞ்சுருக்கலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், பல காரியத்தை நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம், உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கலாம், உங்கள் செல்வந்தர் என்கிறத பயன்படுத்தி இருக்கலாம், உங்கள் பணபலத்தை ஆள்பலத்தை பயன்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய அத்தாரிட்டியை பயன்படுத்தி இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்குள் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம், என்ன நம்மை வஞ்சிக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம், அநியாயத்தை விட்டு திரும்ப இன்றைக்கு உங்கள் வார்த்தையை நீர் சொன்னீங்கப்பா. அநியாயத்தினால தன் வீட்டை மேலறைய தன் நிலத்தை பெருக்கி மற்றவங்களை தெரியாத்தனமாக விதவைகளை திக்கற்ற பிள்ளைகளை அடுத்தவனுடைய தோட்டத்தை அடுத்தவனுடைய நிலத்தை அடுத்தவனுடைய அடமானத்தை வாங்கி திரும்ப செலுத்தாமல் பல அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ கரம் இறங்கட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுக்கு நேராக திரும்பட்டும். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க விரும்புகிறீங்களா? இல்லைன்னா உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள அநியாயத்தை சம்பாதிக்கிறவனுக்கு அதனுடைய பலன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நிறைய இளம் பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள், கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நிறைய துரோகங்கள் நடக்கிறது, நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிறார், எல்லா அநியாயத்தை விட்டு மனுஷனே நீ திரும்பு. இதோ ராஜாதி ராஜா வரப்போகிறார், இதோ கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார், மகிமையுள்ள தேவன் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டிய நேரத்தில் இருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே நீர் எனக்கு இறங்கும், பரலோகத்தின் தகப்பனே நீர் எனக்கு இறங்கும். நீதிமொழிகள் 22:8 சொல்லுகிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். இன்னைக்கு நீங்க அநியாயத்தை நீங்க செஞ்சுட்டே இருந்தா உங்க குடும்பத்தில் நீங்க வருத்தத்தை தான் அறுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அநியாயத்தை விட்டு திரும்பும்படி பாவத்தை அறிக்கையிடுங்க. எல்லா அநியாயத்தை நீக்கி ரட்சிக்க தேவன் உண்மையுள்ளவரா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். ரப்பா திலா கபா ஷகா துலோ ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநியாய சம்பாத்தியத்தினால நான் நிறைய காரியத்தை செஞ்சிருக்கிறேன், அதிகாரத்தை
அதிகாரத்திலிருந்து, அரசியலில் இருந்து, ஆள்பலத்திலிருந்து, ஆண்டவரே பணபலத்திலிருந்து, ரவுடித்தனத்தை வச்சு எதை நீங்க செஞ்சிருந்தாலும் ஒரு நாள் தேவன் அதை விசாரிப்பார். இந்த பூமியில் அது விசாரிக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நீங்க உங்க குடும்ப வருத்தத்தை அறுத்துட்டு இருக்கா, இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. அப்பொழுது உங்க பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதுவார். அநியாயமான காரியத்தை விட்டு திரும்புங்க. யாருக்கு நீங்க துரோகம் செஞ்சிருந்தாலும் அந்த அநியாயத்தை ஆண்டவர் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் உங்க குடும்பம் வாழ்வடைய முடியும். இந்த வார்த்தை அநேகரை தொட்டு விடுதலையாக்குகிறதற்காய் நன்றி. அநேகருடைய கட்டுகள் இப்பொழுது அந்த அநியாயத்தை விட்டு திரும்பும்படி அந்த ஆவிகள் வெளியே போகிறதற்காய் நன்றி. நம்முடைய வசனம் கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அநேகருடைய கண்ணீரை துடைங்க, காயங்களை கட்டுங்க, பிசாசின் கிரியைகளை அழிச்சு போடுங்க. ஆவியானவரே ஜெயத்தை தாரும். உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகம் அடையட்டும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், வாலிப பிள்ளைகளை பின்தொடர்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் விடுதலை அடையட்டும். இப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று எழுதியிருக்கு. அநியாயத்தை விதைச்சு வருத்தத்தை எங்க குடும்பம், எங்க அப்பா அநியாயத்தை விதைச்சாரு, பிள்ளைகளாகிய நாங்க வருத்தத்தை அறுக்கிறோம். இயேசுவே எங்களுக்கு மன்னிச்சு இறங்குன்னு கூப்பிடுங்க. அநியாயம் நீங்கும். இயேசு உங்க குடும்பத்துக்கு மறுவாழ்வு கொடுப்பார். தகப்பனை ஆசீர்வதியும், விடுதலையாக்கும். ஆவியானுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி புகழ் கன மகிமை உமக்கு ஒருவருக்கே உரியதப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.